அந்த எழுவை பூக்கலேன்ற அந்த சாங் வர இடம் வந்து நான் கண்கலங்கி அதான் விசாரணை வந்து ஒரு ஆர்ட்டையும் கமர்ஷியலையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி தோணுது. அது வந்து ஒரு உலக படம், எல்லா படமுமே உலக படம் தான். அது விசாரணைன்றது வந்து அது திருப்பி அமையாதோ அப்படின்னு தோணுது. பொல்லாதது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பையன், ஒரு பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகும்? ஸ்பெஷலி ஒருத்தன் பைக்கை மிஸ் பண்ணிட்டா அவனோட லைஃப்பில் என்னெல்லாம் ஆகும்? ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு நாங்கள் அவர் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சி ரொம்ப நேரம் பேசினார். அவ்வளோ டீட்டெயிலாக சின்ன சின்ன விஷயங்கள், இதில் என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, ஏன் இப்படி இது இருக்குது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு நல்ல ஃபில்மு வந்து சரியான காஸ்டிங் அமைஞ்சிட்டாலே 50% சக்ஸஸ் லைனில் வந்துடுது. வெற்றிமாறன் சாரோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது. ரிலீஸ் ஆன உடனே போய் பார்த்துருவேன். மக்களுக்கான இயக்குனர்னு சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வாழ்வியலை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பியுமே ஒரு இயக்குனர் வலிமையாக பேசினார்னா வெற்றிமாறன் தான். எனக்கு மட்டும் இல்லை, யங் ஆக்டர்ஸ் யாருமே தமிழ் சினிமாவுக்கு வரும்போது சரி எந்த டேரக்டர் கூட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் தி பீப்புள் வில் திங்க் ஆஃப் வெற்றிமாறன் சார். உங்களோட படங்கள் பார்த்து தான் நான் ஒரு ஹார்ட் மூவிக்குள்ளே ஒரு கமர்ஷியல் ரெண்டையும் பிளண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கிளியரான ஒரு ஃபார்முலாவை வந்து நீங்கள் தான், நான் உங்கள் படங்கள் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் தான். என்னுடைய மைனா திரைப்படம் நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பங்கெடுத்தது. அப்போ அவரோட ஃபிலிம் ஆடுகளமும் பங்கெடுத்தது. அப்போ அந்த பயணங்களும் போது நிறையா பேசியிருக்கோம். அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள், அந்த அவருடைய தனிமை, புத்தகம் படிக்கிறது, இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா பயங்கர கான்ட்ராஸ்ட்டு. நமக்கு அந்த உட்காந்து ஒரு புத்தகத்தை படித்து அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப பயணத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவன். என்னுடைய பயணங்கள் நிறைய பதிவுகளை எனக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பட்டு வெற்றியை பார்க்குறப்ப ஆச்சரியமாகவே இருக்கும். ஹீரோக்காக கதை பண்ணிவிட்டு அவர் வந்து ஹீரோ பின்னாடி போகிறது கிடையாது. ஒரு கதையை வந்து முடிவு பண்ணி அந்த கதையை எழுதிட்டு அந்த கதைக்கு யார் பொருத்தமாவாங்களோ, அது வந்து பெரிய ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகராக இருக்கட்டும், இல்லை யாராவனா இருக்கட்டும், அதுக்கு யார் பொருந்துவாங்களோ அவங்கள வச்சு அந்த படம் பண்ணுறது வந்து அவர்கிட்டேருந்து நான் வந்து அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 6-7 படங்களும் ஏமாற்றமே இல்லாமல் முதல் படத்தில் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து விடுதலை வரல, அந்த வெளிப்பாடு இருக்குன்ன மாரி. அது வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது கலைக்காக, அதே மாதிரி அவர் சினிமாக்காக அவர் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெரிய வழிகாட்டுதல். சத்யம் தேட்டரில் வந்து இப்போ வந்து 60 ரூபாய் ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்கல்ல. நாங்கள் வந்து கல்லூரி படிக்கிற காலத்தில் வந்து பின்பக்கத்தில் 10 ரூபா டிக்கெட்டில் கூண்டுக்குள்ளே போய் வாங்கினோம். அப்போ ஆடுகளத்துக்கு டிக்கெட் வாங்கினா சண்டே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க, 4 டிக்கெட் தான் இருக்குன்ட்டானுங்க. நாங்கள் வந்து 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு மேலேயே இருக்கோம். நாங்கள் முன்னாடி ஒரு கூட்டம் வந்துடுச்சு, பின்னாடி ஒரு கூட்டம் வந்துடுச்சு. அந்த டிக்கெட் யார் வாங்குறதுக்குன்னு சண்டை வந்துடுச்சு. அப்போ சண்டைலாம் போட்டு அடித்து அதுக்கப்புறமா அந்த டிக்கெட் வாங்கி போய் படம் பார்த்தோம். அது நல்லா இருந்தது அந்த அனுபவம். இன்னமும் அது பசுமையாக இருக்குது. ஆடுகளம் வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. அத்தனை வாட்டி அந்த படத்தை நான் வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப்டாக நான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அதில் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாப்லேயே ஒட்டுமொத்த 2 மணி நேரத்துக்கு தேவையான ஒரு கதை இருக்கும். ஆனால் அவர் வந்து அதை ஃபஸ்ட் ஹாப்பில் முடிப்பார், செகண்ட் ஹாப்பில் வேறு ஒரு கதையை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லுவார் அவர். பொல்லாதது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பையன், ஒரு பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகும்? ஸ்பெஷலி ஒருத்தன் பைக்கை மிஸ் பண்ணிட்டா அவனோட லைஃப்பில் என்னெல்லாம் மாறும்? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு அந்த டைமில் காலேஜ் படிச்சிருந்தனால பைக்கை வச்சு சுற்றுறதுனால அது ஒன்றும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்த்தது வந்து அசுரன் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு படம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து அவன் வந்து அதுக்கப்புறமா அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கு இது எல்லாமே வந்து காட்டும்போது பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே அந்த கேரக்டரை வந்து செட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து பையன் இறந்ததுக்கப்புறமா அந்த எழுவை பூக்கலேன்ற அந்த சாங் வர இடம் வந்து நான் கண்கலங்கி நான் எமோஷன் ஆகியிருக்கேன். வடச்சென்னை வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு என்ஆர்டியோட ஒர்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து அவ்வளோ கதைகள், அவ்வளோ பெரிய படமாக இருக்கும். அது அத்தனை பேரோட கதைகளை வந்து ஒருத்தர் சொல்லி முடிக்கிறது இருக்குல்ல அந்த படத்தில், அது வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழில்
வெற்றிமாறன் சாருக்கு இணையாக வந்து வேறு யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக நிறுத்துவார், டக்குன்னு நிறுத்துவார். அது என்ன மேஜிக் பண்ணுவார்னே தெரியாது. விசாரணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஐடியாலஜி எனக்கு அது. அந்த மாதிரி ஒரு ஒரு விளிம்பு நிலை மனிதர்களை வந்து அந்த உண்மை பிம்பங்கள், அந்த கதாபாத்திரங்கள், அந்த வடிவமைக்கிறது, அப்புறம் ஒரு காட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங்கு, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அவன் அந்த பையனை வந்து அவன் அப்படியே விட்டுறா அப்படின்னு சொல்லுவார். கிஷோர் ஒரு இடத்துல வந்து தனுஷ் சாரை பார்த்து சொல்லுவார், கிஷோர் சார் அவன் உள்ளே வருவான், அவனெல்லாம் அப்படியே விட்டுறா அவனை அப்படின்னு சொல்லுவார். அவன் ஒரு பயங்கர ஷார்ப்பாக இருக்கான், அவனை வந்து அப்படியே அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு வடச்சென்னையோட அந்த இதுக்குள்ளே உள்ளே போய் நின்று பார்த்த அளவுக்கு அது வந்து பயங்கர இம்பேக்டான ஒரு சீன். ஒரு படத்தை வந்து ரொம்ப ஒரு தோய்வு இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலும் கொடுத்துறாம நிறைய வந்து ஒரு நிஜ லைஃப்பை கூட எடுத்தால் கூட அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸ் வச்சு ஆடியன்ஸ் எங்கே சிரிப்பாங்க, எங்கே கை தட்டுவாங்க, எங்கே வந்து எமோஷன் ஆவாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப பக்கா கமர்ஷியலாக கொடுக்கக்கூடிய, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்குனரில் வந்து வெற்றிமாறன் சார் முதலிடமாக நான் பார்க்குறேன். நான் அவர் தான் திருப்பி நாவலை அடாப்ட் பண்ணி படம் பண்ணுறாரு. திருப்பியுமே இதுக்குமே முன் உதாரணங்கள் இருக்காங்க கண்டிப்பாக. இப்போ பரதேசியுமே நாவலை வச்சு எழுதுனது தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் திருப்பி அதை பண்ணி திருப்பி அதை சக்ஸஸாக மாற்ற மாரி எங்களை மாதிரி ஆட்கள் வர்றதுக்கு வந்து அது இன்னமும் உந்துதல் ஆகுது இல்லை. அடுத்து நம்ம எப்படியாவது ஒரு படத்தில் ஒரு சீனாச்சும் வந்துடணும், அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நான் நிறைய வாரி சாரை மீட் பண்ணியிருக்கேன். நான் பொல்லாதவன் டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு பிக்கெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் சமீபத்தில் என்னென்னா, எனக்கு ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் ஃபோன் பண்ணி பேசினார். ஸோ அது வந்து ஓகே, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவரை நமக்கே ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி ஐ வாண்டட் ஹிம் டு see the film. ஏன்னா அப்போ அவர் ஊரில் இல்லை, அப்ராடில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணோன்னா எடுக்க முடியலன்னோட எனக்கு மெயில் பண்ணார், நான் வெளியே மாட்டியிருக்கேன், நான் வந்தோன்னே உங்களுக்கு படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்ட்டு. 1 வீக் கழிச்சு அவராக கால் பண்ணி பேசினார். ஒரு சும்மா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், பட் ஒரு டீட்டெயில் பண்ணி இது நல்லா இருந்துச்சு, எது ஒன்று கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம், கேரக்டராக நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணார். நல்லான்னு பண்ணிங்கன்னா சாரை பற்றி தான் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். நான் ரஞ்சித் கூட ஆகட்டும், ரஞ்சித் தினகர், நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருப்போ நிறைய டைம் ரஞ்சித் தான் சொல்லுவார் எனக்கு, அப்புறம் அவர் ஒரு மேஜிக் பண்ணுறாரா அப்படின்னு. அது உண்மை தான். அது எங்கே, அது நம்மளும் ட்ரை பண்ணுவோம், ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சு பார்க்கலாமா, எப்படி அவர் வந்து நிற்க வைக்கிறாருன்னா அது எங்கேருந்து வருது, அது தேடிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஒரு மாஸ்டர் நிறைய ஒர்க் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இருக்காரு, அந்த இடத்துல இருக்கார். சில நேரத்தில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிவிடுவேன் நான். அது சரி ஓகே சூழல் இப்படி போயிடுவோமே அப்படின்னு. அது வந்து வெற்றிக்கிட்ட அந்த அடமன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெளியில் வேறு மாதிரி நினைப்பாங்க, பட் அது பண்ணுறது கரெக்டு. அந்த மேக்கிங்கு, அவர் சொல்கிற விதம், அந்த ஸ்டைலு, அவர் செட் பண்ணுற அந்த கேரக்டரை எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லீனியராக கதை சொல்கிறதுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டாக நான் பார்க்குறேன். அது கரெக்டாக கொண்டு வந்து கடைசியில் கோர்வையாக முடிக்கும்போது அது வந்து எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். விசாரணையிலேயே அந்த தினேஷ் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லணும். எளிய மனிதன் வந்து பேசினா தான் அவனுக்கான நியாயமே வெளிப்படும் அப்படின்றத வந்து அது ஒரு காட்சியாக நான் பதிவு பண்ணதாக பார்க்குறேன். நீ பேசலைன்னா உன்னை வந்து அதிகாரம் வந்து அழுத்திட்டே இருக்கும். அதிகாரம் வந்து எப்பயுமே தப்பு இல்லை, அது சரியான இடத்துல இருக்கும்போது அது சரியாக வெளிப்படும். ஆனால் நம்ம வந்து பேசணும், எளிய மனிதன் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு காட்சியாக விசாரணையில் இந்த கோர்ட்டில் வந்து தினேஷ் வந்து சொல்லுவார்ல, அதை வெடித்து இப்போ சொல்லனா அவ்வளோதான், எப்பயுமே சொல்ல முடியாது, இங்கே தான் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ரூட்டடாக ஒரு மக்களோட எப்படி விஷுவலாக காட்ட முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொன்னால் ஆடுகளம் சொல்லலாம். யாருமே வந்து தனுஷ் சாராக இருக்கட்டும், அவங்க நடித்த நரேன் சார் யாராக இருந்தாலுமே ஒரு இடத்துல கூட வந்து இது வந்து ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணாங்க, இதுக்கு ஒரு சீன் பேப்பர் வச்சு ஒருத்தர் கேமராமேன் வச்சு லைட் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்காது. இட் இஸ் லைக் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நான் பண்ணுற படத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் எழுதுறேன் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு டெல். ஆமாம், ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் சார். அவரோட லவ் போர்ஷன் இன்னும் செம்மையாக இருக்கும். அது கிரிக்கெட் ஆட்டு போய் சொல்ல ஒரு பால்ஸ் இந்த வரல, அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரம் பிடிச்ச ஒரு சீன் தான், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டுக்கு அவனை எட்டி ஒதிப்பாங்க, ரொம்ப மினிமலான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட்டுக்குள்ளே தான் அவரது இருக்கும், பயங்கர க்ளோரிஃபை பண்ணாதான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பார்க்குற மாதிரியே இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு பசங்களை பார்த்துருப்போம். அதெல்லாமே வந்து அவரதுல ரொம்ப இயல்பாக வந்து அட்டெண்ட் பண்ணுவார். ஆடுகளம்
படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது வந்து யாருமே அதில் யோசிக்காத பார்க்காத ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படமாக இருந்தது. அதோட ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் ஒரு டெம்போ இருக்கும், எப்படி அதை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுகளம் வந்து ரொம்ப அதை தெளிவாக, அதில் வந்து ஒரு காதல் இருக்குது, நட்பு இருக்குது, குரோதம் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு உந்துதல் இருக்குது, வாழ்வியல் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ரொம்ப ஒரு படமாகவே, அது ஹோல்சமாகவே, அது ரொம்ப ஒரு 100 தமிழ் சினிமாவில் ஆடுகளத்தையும் ஒரு சினிமாவை வச்சிடலான்னு தோணும். அந்த மாதிரி அது ஒரு பெஸ்ட்டு ஒரு படமாக இருக்குது ஆடுகளம். எல்லா வகையான ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் பீப்புளோ, பர்டிகுலர் சொசைட்டியோ, பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அட்ரஸ் பண்ணாமல் அவர் எடுக்கிற படங்கள் வந்து சின்ன வயசு பையன்லேருந்து பெரியவன் வரைக்கும் இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கமர்ஷியல் சினிமா. அந்த கமர்ஷியல் சினிமாவில் நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த படம் பார்த்து பிடிச்ச ஒருத்தரோட மைண்ட் எப்படி மாறுது. ஸோ அதில் ரொம்ப ஐ திங்க் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். அவர் படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபீலிங் வரும். சும்மா ஒரு படம் பார்த்துட்டு போகிறோம், கைத்தட்டிட்டு போகிறோம், ஒரு சாங் இருக்குது, ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னு இல்லாமல் வெரி சென்சிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு. நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னா எந்த கதை எந்த இடத்துல நடக்குது, இன்க்ளூட்னா அதோட வட்டார வழக்காகட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வந்து க்ளோஸர் தென் மதுரைனா மதுரையோட க்ளோஸில் இருப்பார், திருநெல்வேலி அந்த சைடுனா அதோட க்ளோஸில் போயிருப்பார், சென்னைனா சென்னையோட க்ளோஸில் இருப்பார். இப்போ விடுதலை மாதிரி ஒரு கதையில் அந்த ஊருக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு கதையாக இருக்கும். நான் குறிப்பாக வட சென்னை பகுதியில் இருக்கேன். வட சென்னை சார்ந்த ஒரு 2-3 படம் எடுத்திருக்காரு. அது வந்து இன்னமும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நெருக்கமாக இருக்குது. அவர் டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக பண்ணி கொடுக்குறாரு. தட்ஸ் ஆல்சோ வெரி குட் திங். அதான் விசாரணை வந்து ஒரு ஆர்ட்டையும் கமர்ஷியலையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி தோணுது. அது வந்து ஒரு உலக படம், எல்லா படமுமே உலக படம் தான். அது விசாரணைன்றது வந்து அது திருப்பி அமையாதோ அப்படின்னு தோணும் எனக்கு பார்க்கும்போது. அவ்வளோ உயிர் இருந்தது அந்த படத்தில். இப்போ ஒரு ஸ்டார் வச்சு மட்டுமே ஒரு டைரக்டர் பண்ணுற அந்த ஒரு டேக்லைன் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் நினச்சிருந்தா பெரிய ஹீரோஸ் ஆப்வியஸ்லி டேட் கொடுத்துருக்கலாம், அவங்க வச்சு ஒர்க் பண்ணியிருக்கலாம். சூரி சார் வந்து ஒரு காமெடியனாக இருந்து அவரை நம்ம வச்சு எப்படி வேலை வாங்க முடியும். இப்போ இன்றைக்கி சூரி சாரை நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட். யாருமே அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்க்கல, அவர் ஒரு பெரிய ஹீரோ இப்போ இன்றைக்கி. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்வீட் திங். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமான்னு சொல்ல மாட்டேன், இந்திய சினிமாவிலேயே மிக முக்கியமான இயக்குனராக நான் பார்க்குறேன் அவரை. தமிழ் சூழலில் வெற்றிமாறன் தவிர்த்துட்டு இயக்குனர் வரிசையை சொல்ல முடியாது. அவர் வந்து அந்த வரிசையில் ரொம்ப வலிமையான ஒரு இடத்துல இருக்கார். நீங்கள் ஆல்ரெடி மிகப்பெரிய உயரத்தில் தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய படங்கள் பண்ணி அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும், நிறைய அங்கேருந்து கற்றுக்கணும்னு ஆசையாக. வெற்றி, நீங்கள் தமிழ் சினிமாவின் அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் வட மாநில இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு தமிழ் சினிமாவின் விலாசமாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசை வந்து கர்த்தர் கொடுப்பார்னு நான் வந்து ஐ வில் கீப் இன் ப்ரேயர்ஸ். வெற்றிமாறன் சார், நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுக்கணும், நீண்ட ஆயுளோட நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் கூட இயங்கிக்கிட்டு இருக்கணும். உங்கள் சமகாலத்தில் நாங்களும் உங்கள் கூடவே பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஹாப்பி பர்த்டே வெற்றி. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் அண்ணனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ஸ்டே ஹாப்பி.